கொம்பு சிவி ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறீங்க. கொம்பு சிவி விடுங்க. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொக்கப்புலி ஐயோ வணங்கயா ரொக்கப்புலி யாரும் தெரியல. சரத்குமாரா ரம்மி சில ஆமெல்ல கிரிஞ்சா இருந்துச்சு. தேட்டர்ல எவனுமே சிரிக்கல. பாம்பு அடி பிடிச்சி வரும் அப்படி பாம்பு குத்தி வச்சுல என்ன பாம்பன் பாரு அப்படின்னு. காமெடி தான் வந்து பாசிட்டிவ், காமெடி தான் வந்து நெகட்டிவ். மனுஷன் பார்த்தீங்கன்னா ரொக்கப்புலி அந்த சில இடத்துல நல்லாவும் இருக்குது, சில இடத்துல வந்து கேவலமா கிரிஞ்சாவும் இருக்குது. ஏற்கனவே பார்த்த காமெடி 10,001 இந்த காமெடி அண்ணன் பாண்டி சண்முக பாண்டி ஃபைட்டு ரொமான்ஸு என்ன வந்து சூப்பராக ஆக்டிங் போடுந்தாப்புல. வஸ்தாரா நீனு வஸ்தாரா அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில் உள்ள வரும் என்னடா அப்படிமாங்க. நமக்கு ஓகே ஜாலியாக இருக்கும், நீ ஜாலியாக பார்ப்பேன். ஆரம்ஸ்லாம் உன் காலு ரொக்கப்பள்ளி ஆரம்ஸ் 2 காலு ஆமாம் அங்கங்கே ஓகே தான், பட் ரொம்ப ஓவர்டோஸாக போகுது. பங்காளி வணக்கம்யா. வணக்கம்மா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொம்பு சிவி படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறீங்க. கொம்பு சிவி விடுங்க. நம்மள இந்த படம் பார்க்கல, வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம்யா நான் மட்டும் போய் படம் பார்த்துருக்கேன். எப்படி தனியாக வந்து காலைல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து போயிட்டு வந்தேன் கரூரில். நல்ல ஓப்பனிங் ஆனால் கரூரில் நான் கூட இவ்வளோ எதிர்பார்க்கல. படம் நல்லா இருந்துச்சா? பேசலாம், அதான வீடியோவே. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வழக்கம் போல் பாசிட்டிவ் ஃபுல்லாக பேசலாம், அப்புறம் நம்ம வந்து மைனஸ் வரலாம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொக்கப்புலி இதுதான் அவளோட மேனேஜம். ரொக்கப்புலி யாரும் தெரியல. ட்ரெயிலர் பார்த்துட்டு சரத்குமாரா ரம்மி மாயி அரசு இந்த இதுக்கப்புறம் வந்து நாட்டாம இது எல்லாத்துக்கு அப்புறம் வந்து இந்த பேர் வந்து நல்லா நிக்குது மைண்ட்ல. சத்திரியனா இருக்கிறதோட சாணக்கியனா இருக்கணும். நான் படம் முழுக்க ரொக்கப்புலி என்ட்ரி தான். ஐயோ வணங்கயா ஊருக்கார மாதிரி. ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாஷ்பேக் வரும். ஓகே. பாண்டி யாரு, அப்பா பையனா இல்லை மாமே மச்சானா என்ன ஏது எல்லாமே வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும். நல்லா காட்டியிருந்தாங்க. அப்படியா? ஸோ அது நம்ம தலைவன் லுக்கு வந்து இந்த வெள்ளை தாடி அது இருக்காது, அது மாதிரி யங்கா ஒரு மாதிரி மாசம் இருக்கும். டிஏஜிலாம் கிடையாது, நார்மலானது தான். தலைவன் என்னடா உடம்பு என்ன வயசு அவருக்கு? 70 வயசு. அடி சட்டை இப்படி முறுக்க போட்டுக்கிட்டு ஃபர்ஸ்ட் சீன்ல பாம்பு குத்திரும். தலைவன் பாம்பு அடி பிடிச்சி வரும் அப்படி என்ட்ரி. பாம்பு குத்தி வச்சுல என்ன பாம்பன் பாரு அப்படின்னு. அந்த பாம்பு உயிரோடு இருக்குண்டே, செத்த பாம்பு இல்லை. ஆமா, அந்த கிராமத்துல அப்படிதான் இருப்பாங்க. ஒரு எதுக்கும் பயப்படாம தலைமை ஆக்டிங் வந்து செம்மையா இருந்துச்சு. அந்த ஸ்டார்டிங் கதை சூப்பராக இருந்துச்சு. பாண்டி யாரு, எப்படி சேர்ந்தாங்க, என்ன ஏது என்ன விஷயம் இதெல்லாம் வந்து செம்மையா அப்படி காமிச்சு. ரொக்கப்புலி யாரு, ஏன் வந்து ஊர்ல வந்து பெரிய ஆளு இதெல்லாம் வந்து காமிச்சு செம்மையா வந்து படம் ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் வந்து நம்ம ஆக்டிங் ரொக்கப்புலி பிச்சுட்டாப்ல சொல்லுவாங்க நான் மனுஷன். எனக்கு ஒரு ஆக்டர் ரொம்ப பிடிக்கும்டா. ஆமா. அப்புறம் 2வது பாசிட்டிவ் வந்து நம்ம தலைமை பிஜிஎம் யுவன் சங்கர் ராஜா. அவருதான் பிஜிஎம். கிராமத்துக்கே போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த கோவில் ஃபங்க்ஷனு லைட்டா அங்கங்க அந்த இமான் ஞாபகப்படுத்துச்சு. இந்த படத்துக்கு அவர் போட்டுருக்கலாம், ஏன்னா இவங்க காம்போ பயங்கரமா இருக்கும். பொன்ராம் இமான் நல்லா இருக்கும். அவங்க வந்தாலே இந்த ஒரு வில்லேஜ் ஃபீல் கண்டிப்பா கிடைச்சிடும். இது நம்ம நல்லா பண்ணிட்டாப்ல. இவனே சொன்ன குறை சொல்லலாம் கிடையாது. ஒரு ஆளை தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எவ்வளவு வெயிட் ஆனாலும் தூக்கிடுவோம்ல. அடுத்த பாசிட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா காமெடி தான் வந்து பாசிட்டிவ், காமெடி தான் வந்து நெகட்டிவ். ஏன்னா காமெடி சில இடத்துல நல்லாவும் இருக்குது, சில இடத்துல வந்து கேவலமா கிரிஞ்சாவும் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே பார்த்த காமெடி வழக்கம் போல. இப்போ ஏலத்துக்கு போறாங்க, ஏலம் காமெடி என்ன இருக்கும்? 10,000 ரூபா 10,001 இந்த காமெடி எல்லா படத்துல பார்த்து சரிச்சது தான். இந்த மாதிரிலாம் அங்கங்கே நிறைய இந்த கிரிஞ்சி காமெடிலாம் வரும். காமெடி பண்ணும்போது கேவலமா இருந்துச்சு, இயல்பாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அடுத்த பாசிட்டிவ் வந்து நம்மால் அண்ணன் பாண்டி சண்முக பாண்டி அண்ணன் நல்லா பண்ணிதாப்புல. போன படத்துல வந்து அவருக்கு பெருசாக ஸ்கோர் பண்ணதும் கிடையாது. இல்லைன்ட்டா இப்படி நின்றுப்பாப்புல, படம் முழுக்க நின்றுப்பாப்புல, ஃபைட் மட்டும் பண்ணுவாங்க அவ்வளோதான். ஆனால் இதை வந்து நல்லா பண்ணிக்காப்புல. ஃபைட்டு ரொமான்ஸு சென்டிமெண்ட்டாக பேசுறது, முக்கியமாக வந்து அழுகிறது, 2 பேரையும் போட்டு அடிக்கியா நல்லா இருந்துச்சு. அண்ணன் வந்து சூப்பராக ஆக்டிங் போட்டுருந்தாப்புல. அம்மாவா கேப்டன் வாரிசுல உள்ள ரத்தத்தில் இருக்கும்ல, நல்லா பண்ணிதாப்புல. நான் வந்து அவ்வளோ எதிர்பார்க்கல. நான் கிளைமேக்ஸில் சீன்லாம் வந்து அழுவார், அவங்க அம்மா வருவாங்க. சொல்ல வரும்ல என்னென்ன சீன்லாம் வந்து நம்ம நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அடுத்த பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தங்க பேரை ஒன்று தெரியுமா, டைட்டில் சாங். அதில் வந்து இளையராஜா பாடி பாப்பல ஒரு பாட்டு சூப்பராக இருந்துச்சு. இதில் ஒன்று தெரியுமா, ஆகாசம் கண்ணுக்குள்ள கருவாணி வந்து கார்த்தி படத்தில் என்ன படம் விருமனில் வந்து டைட்டில் கடை தெரியுமா, அதே மாதிரி இங்கே ஒரு பாட்டு இருக்கு சூப்பராக இருந்துச்சு. என்ன வாய்ஸ்ரா சாமி இளையராஜா சொல்லக்கூடாதுயா, சாரி அந்த வாய்ஸ் நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு பாட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒரு கிராமத்து ஃபீல், ஃபுல் கிராமத்து ஃபீல் தான்.
தெரிஞ்ச ஆள் யாரு தெரிஞ்சால் நிறைய பேர் இருக்காங்கடா. படத்துலையா? நம்ம அண்ணன் இவரு ரொக்கப்புலி அண்ணன், பாண்டி அண்ணன், கைதில் வருவல்ல நெப்போலியன், ஆமா அவருல இருக்காரு போலீஸ்காரரு. பரவாயில்ல. அப்புறம் நம்ம அண்ணன் காளி வெங்கட் அண்ணன், அவனை லாக் பண்ணியிருந்தாப்புல. மதுரை காளையன் அண்ணன். மதுரை காளையனா? ஆமாண்டா, இவரு இந்த வில்லேஜாலே இவெல்லாம் இருப்பாங்கல்ல, அவரு தான் என்ட்ரியில் வருவார். அவரு சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாரு. ஆனால் ஒரு சீன் தான் வருவார், நல்லா இருந்துச்சு. அப்புறம் நம்ம இவரு மனிஷ்காந்த் தானே, அவரா? அவரு நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அப்புறம் இவரா கூட இறந்து போனார்ல அந்த செட்டி பாபு, அப்படி மாதிரில அவரா? வந்துட்டேன் இது வந்துட்டேன் நடிச்சது. ஆமா அப்படிதான் நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு அவர் பார்க்கும்போது. அம்மா இவர் இருக்காரா தலைவன் காமெடி, பார்த்து போப்பா என்ன மேலே வந்து இடிக்கிற வேணும்னாங்க வந்து இடிச்சான் போப்பா மண்டை பத்திரம். அவரு இருக்காரு, உளவுத்துறை டிஐஜி. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா தான் சூப்பராக போச்சு. டேரக்டர் வரும் அடுத்தடுத்து இருக்குல்ல. இது ஒரு மாதிரி மொக்கன்னு கிடையாதுடா, சூப்பர்னு கிடையாது. ஓகே, ஒன் டைமாக வந்து ஃபேமிலி போய் பார்க்கலாம். தாராளமாக நல்ல ஒரு படம் தான். ஃபேமிலி படம், ஒரு ஆவரேஜ் படம், ஃபைட், ரொமான்ஸ், அது எல்லாமே கலந்து ஒரு பேக்கேஜாக இருக்கும். என்ன செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரே ஒரு சாங் இருக்கும், அந்த வஸ்தாரா நீனு வஸ்தாரா, அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில் உள்ள வரும்போது கொஞ்சம் என்னடா அப்படிமாங்க. நமக்கு ஓகே ஜாலியாக இருக்கும், நீ ஜாலியாக பார்ப்பேன். ஆனால் நான் படம் பார்க்கலையே, சொல்றதுலேயே முடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் நீ சும்மா பாரு, வேடிக்கை பாரு, அவ்வளோ என் வாயை பார்க்கணும் பாரு. அவ்வளோ இப்போ நீ தான் வந்து ஆடியன்ஸ். ஓகே, இந்த மாதிரி இல்லை கேட்கணும் கேட்கலாம். நெகட்டிவ் எனக்கு மைண்டில் இருக்குது ரொக்கப்புலி தான். வெளியே வர முடியல அந்த கேரக்டர்லேருந்து. ஊர்க்காரங்க முன்னாடி கெத்தா இருக்கணும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கேரக்டர் பேர் மைண்ட்லேயே நிற்கிது. ஓகே, இப்போ வருவோமா? ஃபஸ்ட்டு மனுஷன் பார்த்தீங்கன்னா ரொக்கப்புலி. ஆமாயா, ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா தான் காமெடி பண்ணிருக்காரு. காமெடி பண்ணுவார், மாஸாக இருப்பார். சரி, இன்னும் சொல்ல மாட்டேன். இன்னொரு பாசி வந்து இந்த இன்டர்வல் போர்ஷன் இருக்கும், அதில் வந்து ஒரு பாட்டு இருக்கும், சங்கிலி கருப்பு சாட்டை கருப்புன்னு. அது பயங்கரமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ரொக்கப்புலி வந்து அவரு ஒரு மாஸ் கேரக்டரா, அவரு காமெடி பண்ணுறாப்புல ஒரு மாதிரி மாசாகவும் இருக்காரு. அது ஒரு மாதிரி நமக்கு செட் ஆகாமல் அங்கங்கே ஓகே தான், பட் ரொம்ப ஓடோஸாக அங்கங்கே போகுது. இப்போ அவன் சொல்கிற மாதிரி சண்டைக்கோழி படத்தில் ராஜ்கண்ட் கேரக்டர் எப்படி இருக்கும்? கம்பீரமாக இருக்குமா? இல்லை வெட்டி போடுவோம் அப்படி மாதிரில அவர் காமெடி பண்ண எப்படி இருக்கும் படத்தில்? டான்ஸ் ஆனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அவர் வந்து ஒயின்ஸா போயிட்டு ஒரு பிள்ளை ஆடினா எப்படி இருக்கும்? இது காமெடி பண்ணுறாப்புல. காமெடி சில இடத்துல சூப்பராகவும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. சில இடத்துல வந்து ரொம்ப ஓடோஸாக பண்ணுறாப்புல. வந்து கதை எனக்கு என்னமோ அந்த படம் வந்து உண்மை சம்பவமாக எனக்கு தெரியல. ஆனால் இந்த கதை என்ன கதை? அதில் இருந்து இந்தியா கடத்துறாங்க. சரி, இதுதான் கதை. இந்தியா கடத்தி தாண்டி ஆந்திரா கொண்டு போகிறாங்க. நம்ம புஷ்பாவில் வரும் தெரியுமா? ஆமாம், செம்மா கட்டை கடத்தினவன் ஹீரோ, அதை பிடிக்க போனவன் வில்லன். அந்த மாதிரி இது இருக்குது. இது வேறமா கொண்டு போயிருக்கலாம். இது தேவையில்லாமல் இதை வந்து வச்சுக்கிட்டு அந்த டேமு ஒன்று அப்படி போகும். ஆனால் அதை விட்டுட்டு வந்து ஜாக்கிரத்துறாங்க. கடைசியில் ஒரு மாதிரி உழப்பி கிளப்பி படம் எண்டிங்கும் நல்லாவே இல்லை, மாதிரி சுமாராக இருந்துச்சு. அது சில காமெல்லாம் கிரிஞ்சாக இருந்துச்சு. தேட்டரில் எவனுமே சிரிக்கல. ஹீரோ கடத்துறாப்புல ஃபர்ஸ்ட் சீனில் இருந்து. நான் கூட கடைசியில் வந்து மனசு மாறிடுவார், தான் தப்பு அப்படின்னு. அப்படின்னா தான் கடைசிக்கு நான் கடத்துறாப்புல. இல்லை இப்படி வச்சுக்கலாம், ஏழை ஏழைய குழந்தைங்க படிக்கிறக்கா கஞ்சா கடத்திட்டு இந்த மாதிரி ஏழைய குழந்தைய படிக்க வச்சா நீ நல்லவன் படத்தில் காட்டுவாங்க. அப்படி காட்டல, இப்படி கூட காட்டிருக்கலாம். இதில் அதுவுமே இல்லையே. ஆனால் இது வந்து கடைசியாக ஒரு போர்ஷன் இருக்குங்களா, லாரில் போவாங்க. லாரில் போயிட்டு வந்து ஒரு செக் போஸ்ட்டாக எடுத்துவாங்க. அந்த இடத்துல காமெடி சூப்பராக இருந்துச்சு. பட் அங்கங்கே லைட்டாக கொஞ்சம் லேக்காக வந்துச்சு. என்னதான் அந்த ஒரு மாதிரி கதை கிளம்புனா கூட நல்லா இவங்க கொண்டு போயிட்டாங்க ஒரு காமெடியை வச்சு. காமெடி இல்லாமல் ஃபுல்லாக போயிருந்தாங்கன்னா அது மாதிரி ரொம்ப இதாக இருக்கும். காமெடி நிறையா போட்டனால தான் அது ஒன்று ரெண்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் தான் படம் கொஞ்சம் ஓகே போடியாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். கன்ஃபார்ம் வந்து ஃபேமிலி வந்து பார்க்கலாம், தப்பே கிடையாது. அந்த வஸ்தாரா பாட்டு மட்டும் கொஞ்சம் உறுத்தும், மற்றபடி எல்லாத்துக்கும் ஓகே தான். பட் பசங்க ஜாலியாக வந்து பார்த்துருவாங்க. தேட்டர் போய் பாருங்கள், நல்லா தான் ஒன் டைம் வந்து தாராளமாக வந்து பார்க்கலாம். கேப்டனோட ஒரு சீன் வரும் பாரு. அப்படியா? சொல்லவே இல்லையா பங்காளி? அதாவது மெயின் கேப்டனோட ரெஃபரன்ஸ் வரும். ஸ்டார்டிங் கேப்டனுக்கு வந்து ஒரு பெரிய டைட்டில் கார்டு வரும், அப்படின்னு ஒரு டைட்டில் கார்டு போடுவாங்க. அது தரமாக இருக்கும். சீனில் வந்து கேப்டன் ரெஃபரன்ஸ் வரும் கோச் சீனில். அந்த சீனுக்கு தேட்டர் பிளாஸ்ட் தான். தலைவன் பேரை சொன்னாலே மாசு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 100க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 70%, 10க்கு ஒரு 6.5. பரவாயில்ல, நான் இப்போ சத்தியமாக நான் எதிர்பார்க்கலடா. ஏன்னா நம்ம ட்ரெயிலில் பார்க்கும்போது ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. ஆமாம், பரவாயில்ல, ஒரு நல்ல ஒரு போடிக்காமல் கொண்டு போயிட்டாங்க. நம்ம பாண்டியன் என்ட்ரி மாஸ் தரமாக இருந்துச்சு. அப்படி ரொக்கப்புலிலாம் அடுத்த லெவல். ஏன்னா படம் பாரு, ஒரு வாரத்துக்கு ரொக்கப்புலி ஃபேனாக இருக்கேன். ஃபைட்டு தரமாக இருந்துச்சு. 70 வயசு ஒரு அடி அடிச்சாங்க பாரு, என்ன ஏச்சாங்க மாதிரி இருந்துச்சு. ஆம்ஸ்லாம் உன் காலு ரொக்கப்புலி ஆம்ஸ் 2 காலு எப்படி இருக்கும். சரி, அவ்வளோதான். ஸோ சேனல் ஏதாவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த படத்துக்கு வந்து நம்ம 3 பேரும் போகணும் பிளான் பண்ணோம் நேற்று. அது 2 பேர் வச்சு அப்புறம் ஒருத்தர் அவனு எதிர்பார்க்கல. ஆனால் இவன் ஒருத்தன் வாழ்க்கையில் தனியாக தேட்டருக்கு போகிறான்னா அவன் எதையுமே வாழ்க்கையில் தனியாக இது பண்ணிடுவான், ஃபேஸ் பண்ணுவான். பை.